ஸ்டீல் ஒன்று இல்லை குழம்பு கிரேவி என்ன போட హాయ్ చిన్న వాళ్ళకిలా హాయ్ பெரிய வாழ்க்கைலாம் நமஸ்காரம். இன்றைக்கி நான் குக்கிங் செய்யப்படுறதில்ல. இன்றைக்கி என்னென்னா நான் இன்றைக்கி டிமார்ட் போயிருந்தேன். ஸோ அங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போது சில திங்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விலையும் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கின்னு வந்து உங்ககிட்டயும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிட்டு. ஸோ அதனால் நான் என்னென்ன வாங்கினேன், அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அதனால் வாங்கின்னு வந்திருக்கேன். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு முன்பே நான் காட்டுறேன். ஸோ பாருங்கோ, நான் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதோடய ப்ரைஸு இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கடாய் நான் வந்து ஒரு 6 மந்த்தாக பார்த்துட்டுருக்கேன் இந்த கடாயை. ஆனால் வாங்கணும்னு பார்ப்பேன், ஆனால் வாங்கவே மாட்டேன். இப்போ ஏதோ எடுப்பேன் வைப்பேன், வாங்கவே மாட்டேன். ஆனால் இந்த டைம் சரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினேன். இதோட அங்கே எல்லா திங்ஸும் ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோங்க ப்ரைஸ்லாம். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 839 ருபீஸ் தான். இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நல்லா மாடாத இடத்துல வச்சா திக்காக, இதோட பாட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது மாடாது. ஸோ இது ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன். இதில் கூடிய சீக்கிரம் இதில் குக்கிங் பண்ணிடுவேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு. இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கினேன் நினச்ச ஒரு திங்ஸ் தான் இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு. நானும் சில கடை எவ்வளோ நாள் இது நான் டிமார்ட்டில் பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. இந்த டைம் வந்திருந்தது, நான் இப்போ போய் தச்சு வந்திருந்தது. ஸோ அதனால இது வாங்கினேன். இது வந்து இதோட ப்ரைஸு ஆக்சுவலி எம்ஆர்பி 330 போட்டிருக்கு. இதில் எம்ஆர்பி வரும்போது 330 போட்டிருக்கு. இதோட ஆக்சுவல் ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் இல்லை, 330 போட்டிருக்கான இது நான் 149க்கு அங்கே கிடச்சிது. இல்லை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு. டிமார்ட்டில் நமக்கு எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப பக்கம் இருக்கிறதுனால அடிக்கடி போயிடுவேன், அடிக்கடி போய் நிறையா திங்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். ஆனால் கிரெடிட் கார்டு பில் பார்த்தா இவ்வளோ பெருசு வரும். கட்டும் போது பார்த்தா எங்கள் அதுக்கார் என்ன இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். அங்கே இருக்கும்போது எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் போவேன். இப்போ வாரம் போயிட்டு நிறைய எனக்கு கிரெடிட் கார்டு சேர்த்து வச்சுருன்னு சொல்லுவார். ஆனாலும் கேட்க மாட்டேன், ஏதாவது போய் வாங்கின்னு வந்துட்டே இருப்பேன். இது 2 வாங்கியிருக்கேன். ஒன்று எனக்கு, ஒன்று என் ஃப்ரெண்டு கேட்டான்னு ஒன்று வாங்கினேன். ஸோ 2 வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு நம்ம அங்கே சமைச்சிட்டு கீழே வச்சு அழுக்காகிடுறது, அது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் ஒரு பிளேட் வச்சு அது மேலே வச்சுருந்தேன். இப்போ இது எனக்கு கிடச்சிருது. இது ஒரு நான் 1 இயராகவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆனால் மறந்து போயிடும். இந்த டைம் என் கண்ணில் பட்டுது. ஸோ ஸ்பூன் ரெஸ்ட் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் மாமியார் ஏதோ பிளாஸ்டிக்கில் வாங்கினா. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு பிளாஸ்டிக் பெருசாக விருப்பம் இருக்காது. மாமியாருக்கு ரொம்ப இஷ்டம். இதை பார்த்துட்டு மாமியாரும் கூட கடைக்கு வந்திருந்தா. ஸோ இதெல்லாமே எனக்கு எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்தா. ஸோ நீ ஆரம்பிச்சிருக்க, உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோன்னு சொன்னதுனால இதெல்லாம் அத்தை தான் வாங்கி கொடுத்தா எங்கள் அத்தை. ஸோ இது எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சி, இது எடுத்துக்கோன்னா. ஸோ இதில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்ததுனால இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 235 போட்டிருக்கு. ஸோ இது 3 பீஸ் செட்டு பெருசு, இதுக்குள்ளே 2 இருக்குது. நம்ம ஆயில் எது வேணால் வச்சுக்கலாம். இல்லை இதோட எம்ஆர்பி வந்து 235, ஆனால் 99க்கு வாங்கினேன். இதில் என்ன போட்டுப்பேன்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு.
இந்த கிளிப்பு வந்து எங்கள் மாமியார் போர்ச்சி எல்லாம் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய வாங்கி வந்து பால்கனிலேயே கீழே விழுந்துடுறது. நிறைய போகும்போதுலாம் கிளிப்பு வாங்குவேன், டப்பா நிறைய இருக்கும். எடுக்கும்போது கீழே விழுந்துடும், அப்படியே மிஸ் ஆகி தொலைஞ்சு போயிடும். டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பேன். இதோட விலை வந்து 99 ருபீஸ். இதோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது இந்த கிளிப்பு. இதோட விலை வந்து 199. இதில் இது எம்ஆர்பி வந்து 115 ரூபா போட்டிருக்கு. நான் ஆனால் 99 ருபீஸ்க்கு எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த சப்பாத்தி ரோல். இது என்கிட்ட இருக்குது, 1க்கு 2 இருக்குது. ஒன்று என் பொண்ணு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் தொலைச்சிட்டு வந்துட்டா இப்போது, அதனால இல்லை தொலைஞ்சு போயிடுது. எம்ஆர்பி வந்து 99 போட்டிருக்காங்க, ஆனால் நான் வந்து 79 80 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். சப்பாத்திக்கு இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் வைக்காது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இதே மாதிரி இட்டு பழகிடுத்து அதில் இடுறதுக்கு வர மாட்டேங்கிறது. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன், 99 ருபீஸ் இது. நெக்ஸ்ட்டு மேட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கினதெல்லாம் பழசாகிடுது. ஸோ அதனால் மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். இது சும்மா பால்கனியில் போடுறது, அதுக்காக வாங்கினேன். இதெல்லாம் சும்மா கம்மி ரேட்டு தான். இது எவ்வளோ? இது 55 ருபீஸு. இந்த மேட் வந்து 32 ருபீஸு. இது வந்து வெல்கம் மேட். இது வந்து 120 ருபீஸ், 119. இந்த மேட் வந்து இது கூட சேம் 55 ருபீஸு. இது வாட்டர் ப்ரூஃப் மேட்டு தான், கிச்சனுக்கு வாங்கணும்னு நினச்சேன். ஸோ கிடச்சிது. இது கூட கம்மி ரேட்டு தான். இது கூட 150 ருபீஸு. 150 2 கிச்சனுக்கோசரம் வாங்கினேன். இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இந்த வாட்டர் ப்ரூஃப் மேட் மட்டும் வாங்கலை நான் எப்போவுமே. இந்த டைம் நாங்கள் போகும்போது இருந்தது பார்த்தேன். ஸோ இதுவும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டப்பா, இது எனக்கு கிடையாது, நான் பிளாஸ்டிக் டப்பா பெருசாக யூஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப கம்மி தான். இது என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கா, அவளுக்கு வேணும்னு நான் என் பேக்கில் எடுத்துன்னு வந்தேன், அவள் எடுத்துன்னு போவாய்ப்பேன். ஸோ இது 4 டப்பா 85. இது 85, இது 85. இது அவள் வாங்கியிருக்கா, என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கா. ஸோ இது பிடிச்சிருந்தது, அவளும் கூட வந்தா. ஸோ வாங்கினா. நெக்ஸ்ட்டு இது ஒன்று சும்மா அந்த உப்பு டப்பாலாம் தேய்க்கும் போது மாற்றி போட்டதுக்காக இது ஒன்று வாங்கினேன். 39 ருபீஸ், பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, அதனால இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளேட், சும்மா ஏதாவது இப்போ பண்ணும்போது டெக்கரேஷன் வைக்கிறதுக்காக 39 ருபீஸ். இது ஒரு ஷேப் ரொம்ப லீஃப் ஷேப்பில் இருந்ததா, அதனால இது ஒன்று வாங்கினேன். ஸோ இது 39 ருபீஸ். இதோட நான் இந்த விளாக் முடிஞ்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் சந்தோஷத்தில் நான் இருக்கணும்னு நினச்சி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.